தேவன் யாருன்னு. ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூல் பேர், அந்த முதல்வர், அதை நிர்வாகம் பண்றவங்க யாருன்னு தெரியணும். ஒரு சர்ச்சுக்கு வரவங்களுக்கு தெரியணும் எங்க சர்ச் பேர் என்ன, எங்க சர்ச் பாஸ்டருங்க யாரு, அவங்க நோக்கம் என்ன, அவங்க உச்சரிக்கிற வார்த்தையின் உச்சகட்டம் என்ன, அது தெரிஞ்சிருக்கணும். உள்நோக்கம். அதை போல ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று தெரியணும். விழிப்பா கவனிக்கிறீங்களா? நான் சொல்லும் போது பைபிளை புரிஞ்சுக்கிட்டுலாம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. எல்லாருமே சொல்ற வசனத்தை படிக்கணும். அப்போ படிக்கும்போது அப்படியே அந்த அதிகாரத்தை கீழே படிச்சுக்கிட்டே போகக்கூடாது. அது இங்க மேலிருந்து வர வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு குறிச்சு வச்சுக்கிட்டு வீட்டில் போயிட்டு தியானம் பண்ணுங்க. அப்ப தேவன் யாரு அப்படின்னா, நம் தேவன் அவர் ஒருவர் தான் மெய்யான தேவன். ஆமென் கோமென் எல்லாம் சொல்றீங்களா எனக்கு தெரியாது. உள்ளத்துல உயிர் இருந்தா ஆமென் எல்லாம் அந்த என்ஜாய் பண்ணுவீங்க. தேவ வார்த்தையை கேட்கும் போது தலைகளை அசைத்தோ அந்த முகத்தை சும்மாவே சிரிச்சீங்கன்னா ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க உங்களை. நான் மேடையில இருந்து என்னாச்சு இருக்கு சும்மாவே சிரிச்சா. நான் அதிகமா சிரிக்க வைக்கிறவன் அல்ல, சிரிக்க வைக்க முடியும். ட்ராக் மாறிடும். அந்த பிரசன்ஸ் நமக்கு வேணும். தேவன் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த தேவன் யார் அப்படின்னா, நீங்க ஈஸியா புரியறதுக்கு சொல்ற, எவரையும் புறக்கணிக்காதவர். எவரையும் யாரையும் அவர் புறக்கணிக்கிறது இல்லை அப்படின்னா தள்ளுறது இல்லை. யாரையும் அவர் புறக்கணிக்கிறது இல்லை. அதே போல சபையும் யாரையும் புறக்கணித்து தள்ள கூடாது. அதுங்களே போனா நாம ஒண்ணும் பண்ண முடியும். சிலது போயிடும். நம்ம பெரிய ஐயா சொன்னார், இதுக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன். ஒரு திங்கட்கிழமை நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் கிருபையா நடத்தினார். அப்ப பேசும்போது அவருடைய வருத்தங்களை சொன்னார். இவ்வளவு கஷ்டப்பட்டு சபையை நடத்துறோம், சத்தியத்தை சொல்றோம், என்னென்ன பண்ணணுமோ நாம் அந்த காரியத்தில் ஈடுபடுறோம். நல்லது வரும்போது, கெட்டது வரும்போது நாம நம்முடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறோம். நாம் போகிறோம், மற்றவர்களை அனுப்பி எல்லாம் செய்கிறோம். அப்படி இருந்தோம். திருச்சபையில ஊழியக்காரங்களை மதிக்காதவங்க, புரிந்து கொள்ள முடியாதவங்க, அதிருப்தியானவங்க 10 பேர் இருக்கதான் செய்வாங்க. ஒரு மூட்டையில நெல்லோ அல்லது ஏதோ தானியம் இருந்தா நல்லதும் இருக்கும், அதுல கெட்டதும் இருக்கும். அது போல இருக்கும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன வேதனை, மற்றதை கெடுக்கும் போது நாம ரொம்ப பாதிக்கப்படுறோம். மற்றவர்கள் பாதிக்கப்படும் போது நாம ரொம்ப व्यसனப்படுறோம். இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு. அதனால நாம சத்தியத்தை சொல்லிடுவோம். ஆண்டவர் நம்ம கையில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதுல உண்மையை உத்தமமா நாம செய்வோம். ஆனா நம்மால ஒரு ஆத்மா வெளியில போனாங்கன்னு இருக்க நானும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவங்களே போனா என்ன பண்ண முடியும்? பாஸ்டர் வேணான்னு தானே போறாங்க, இந்த வசனம் பிடிக்கலன்னு தானே போறாங்க, இந்த சபை ஆராதனை பிடிக்கலன்னு தானே போறாங்க. இப்ப வேற இடத்துக்கு போனா கொஞ்சம் நல்லா வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சு போறாங்க. அதுக்காக நாம ஒண்ணும் பண்ண அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அப்படி போறதுதான் போறீங்க,
போய் தேவையில்லாத இடத்துக்கு போயிடாதீங்க. பரலோகத்துக்கு யார் உங்களை தெளிவா வழிகாட்டுறாங்க? சத்தியத்தை சத்தியமா சொல்ற சபை. அப்படி யாராவது இருந்தா உங்க பாஸ்ட் பிடிக்கலன்னா, நீங்க கெட்டு போகாம இருக்க சத்தியத்தை தெளிவா வழிகாட்டுற அந்த சபைக்கு வேணா போங்க அப்படின்னு பாஸ்ட் சொல்லி இருக்கிறார். நான் அதான் சொல்றேன். அப்படி ஒரு சபையை விட்டு ஒரு ஆத்மா வெளியில போகக்கூடிய அளவுக்கு ஒரு குறைவையும் கர்த்தர் இங்கே வைக்க, சத்தமா சொல்லுங்க. ஆனால் ஆண்டவரின் குணம், இது ஆண்டவருடைய சபை, அவர்தான் இந்த திருச்சபைகளுக்கு பொறுப்பு. தேவன் யாரையும் புறக்கணிக்கவில்லை. அவர் ரத்தத்தால சபையை, அவர் உயிரோடு இருந்த அன்றைக்கு அந்த நாட்களிலும் சரி, இன்றைக்கு பிதாவின் வலது வாரசத்தில் இருந்து பரிந்து பேசினாலும், ஆவியானவர் மூலமாய் சபையை நடத்தினாலும், ஊழியர்கள் மூலமாய் திருச்சபையை நடத்தினாலும், ஆண்டவர் இன்றைக்கு அவர் திருச்சபையின் மேல் கவனமாய் இருக்கிறார். ஆனா ஒருவரும் கெட்டு போவதோ புறக்கணிக்கப்படுவதை தேவன் விரும்பல. உங்க வீட்டுல கூட உங்களை உரம் கட்டிடுவாங்க, தள்ளிடுவாங்க. புறக்கணிக்கிறதுனா என்ன? எனக்கு நீ வேணாம், எனக்கு புருஷன் வேணாம், எனக்கு மனைவி வேணாம், எனக்கு அப்பா அம்மா வேணாம், எனக்கு யாரும் வேணாம். நான் சபையில சொல்ல முடியுமா? அவர் உயிர் சபை என்பது. தப்பா எடுத்துக்காதீங்க, மற்றவங்க கூட கவனிக்கட்டும். கர்வம் பிடிச்சு சிலது போகும், அதை கூட நாம என்ன செய்யக்கூடாது? அட்வைஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். ஏன்னா வாழ்க்கை என்பது, தெய்வீகம் என்பது, குடும்பம் என்பது கிள்ளி தூக்கி எறியறதில்ல. இது வித்தியாசமான ஒன்று. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை பற்றி அவர் யாரையும் எவரையும் புறக்கணிப்பதில்லை. 34:18 சங்கீதம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இந்த ரெண்டு வார்த்தையுமே, இந்த வசனத்தில் இருக்கிற ரெண்டு வார்த்தையுமே ஒரு வலி நிறைந்த வார்த்தை தான், வருத்தம் நிறைந்த வார்த்தை தான். மனம் கசந்து போன நிலையில் இருக்கிற இதயம் கொண்ட அப்படிப்பட்ட மனுஷர்களை குறிக்கிற வார்த்தை தான். ஆனா அந்த ரெண்டு அனுபவம் இருந்தாலும் ஆண்டவர் கிட்டையே இருக்கிறாராம், அப்புறம் கூட வந்து ரட்சிக்கிறாராம். அப்ப மனுஷங்க அல்ல, கர்த்தர் தான் எல்லாம் செய்ய முடியும். சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீர் புறக்கணிய. அந்த வார்த்தையை தான் இப்ப நடத்துகிறேன் இன்னைக்கு செய்திக்கு. போன வாரம் நான் கொடுத்த செய்தி என்ன? அப்படி நறுங்குண்ட மக்களை கர்த்தர் ரட்சிக்கிறார், ரட்சிக்கும் தேவன் சொன்னார். அப்ப இன்னைக்கு அந்த நறுங்குண்ட அனுபவம் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா? கழுத்தை பிடிச்சி தள்ளல, அவர் யாரையும் புறக்கணிக்கல. இது தேவனுடைய குணம், புறக்கணியாத தேவன். இத கத்தோலிக்க பைபிள் என்ன சொல்றாங்க? 34:18 நைந்த நெஞ்சத்தை அவர் காப்பாற்றுகிறார். ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்ட, நஞ்சி போனது, உபயோகமே இல்லை, இப்படி கைய வச்சாலே பிச்சுக்கிட்டு வந்துருது. நஞ்சி போன, நைந்து போன நெஞ்சத்தை அவர் காப்பாற்றுகிறார். 51:17 அதுல உள்ள அந்த கடைசி வார்த்தை என்ன? குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. குற்றவாளிதான் அவன், குற்றம் புரிந்தவன் தான். நீ ஈஸியா புரியணும்னா
தப்பு செய்தவர்கள்தான் மனிதர்கள், தப்பு செய்தவங்க. ஆனால் குற்றம் உணர்ந்து, தவறுகளை உணர்ந்து, அந்த உணர்வோடு ஒப்பு கொடுக்கும் போது, உணர்ந்து ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை ஆண்டவர் என்ன செய்யறது இல்லையா? அவமதிக்கிறது. அப்போ அவர்களை புறக்கணிப்பதில்லை. இப்ப இந்த 51ஆம் சங்கீதத்தின் 17 அந்த சங்கீதம் மிகவும், தாவீது வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டது. தன்னுடைய வலி வேதனையை அவர் வெளிப்படுத்துறார். நான் தப்பு செஞ்சிட்டேன்னு, என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு. ஏன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தோழனுக்கு, உன் தோழன் இன்னொருத்தவனுக்கு இந்த ஆளுகையை, இந்த அபிஷேகத்தை, இந்த பொறுப்பை கொடுப்பன்னு சொன்னாரு. ஆனால் நான் அதுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு, சவுல தள்ளிட்டு எங்கேயோ கிடந்த என்ன தேடி வந்து அபிஷேகம் பண்ணி மேன்மையான இடத்துல வச்சாரு. நான் துரோகம் பண்ணிட்டேன்னு அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற சங்கீதம் 51. நிறைய விஷயம் இருக்கு, அதுல நிறைய விஷயம் அதுல இருக்கு. அப்ப அதை அவர் சொல்லும் போது 12 இருந்து பார்க்க முடியும். திரும்பவும் என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே, அப்பதான் இன்னும் உமக்காக நான் எழும்ப முடியும். மனுஷங்க என்ன தூக்கி எடுக்க முடியாது, மனுஷங்க என்ன புறக்கணிக்கிற நிலைமை இருக்கு. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது, உங்க உள்ள எனக்கு தெரியுது ஆண்டவரே. எந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் உமக்கு தேவை. பலியை நீங்க விரும்பல, மற்ற ஜீவராசிகள் பலியிடுவது உங்களுக்கு விரும்பல. நீங்க விரும்பலீங்கன்னா அதை நான் கொடுப்பேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது இல்லை. ஆனா நீங்க விரும்புறது என்னன்னு சொன்னா, நீதியின் பலிதான் உங்களுக்கு இஷ்டம். நீதியான வாழ்க்கை. எத்தனை ஸ்தோத்திரம் போட்டாலும், எத்தனை காரியங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நாங்க அதை பண்ண இதை பண்ணு சொன்னாலும், நீங்க உள்ளத்தில் நீதியை விரும்புகிறீர். நீதியின் பலியின் மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்க. இவர் சொல்றாரு, தேவனே, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணி. இந்த ஸ்டேட்மெண்ட் படி, இந்த சங்கீதம் 51 படி, குற்றம் புரிந்த தேவ மனுஷன்தான். ஆனா எப்பவுமே தப்பு பண்ணல அவரு. 1-2 சந்தர்ப்பம் உடனே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனா இருந்ததனால, நீதியின் பலிதான் ஆண்டவருக்கு பிரியம் என்ற உணர்வு அவருக்கு வந்ததனால, அவர் கவனம் எல்லாம் ஆண்டவரை சுற்றி இருந்தது. அப்படி இருந்ததனால அவர் தன் குறைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறார். வெளிப்படையா தன் தவறுகளை அர்ப்பணிக்கிறார். எப்பவுமே தப்பு பண்ணல. அவரை குறித்து சொல்லும் போது ராஜாக்களுக்கு முன்னால சாட்சியா தேவன் சொல்றார், என் தாசனாகிய தாவீது நடந்தபடியெல்லாம் நீங்கள் நடக்கவில்லை. ராஜாக்களின் காலங்களை பார்க்கும்போது பாருங்க, எத்தனை பேருக்கு சாட்சியா நானும் நீங்களும் ஒரு முன்மாதிரியா கடவுள் வச்சிருக்காரு, முன்மாதிரியா வைத்திருக்கிறார். நம் நல்வழியை மற்றவங்க பின்பற்ற வேண்டும். தெய்வ குணம் நமக்குள்ள இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும், கர்த்தர் பார்க்கணும்.
அடுத்த ஒரு வேதம் எழுதுகிற சூழ்நிலை இருக்குமானால் அதை போல எழுதுவாங்க. இன்னைக்கு தாவீதை போல சொல்வதற்கு இல்லை. ஆனா அடுத்த ஒரு வேதம் எழுத போறது இல்லை. ஆனா தனித்தனியா கர்த்தர் கேட்க போகிறார். ஆனா தாவீதை நீங்கள் பார்க்கும்போது தேவன் தாவீதை புறக்கணிக்கவில்லை. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையெல்லாம் விளங்குது? கையை வைத்து ஆமேன் சொல்ல முடியுமா? இது இன்னைக்கு கொடுக்கிற செய்தி நம்முடைய வாழ்க்கை சம்பந்தமானது. நம்ம உள்ள உடைஞ்சி உணர்ந்து எல்லாருமே எவ்வளவு பேர் கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், என்னென்னவோ பண்ணியிருப்போம். அது அவங்களுக்கு தான் தெரியும். பண்ணியிருப்போம், பண்ணி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு ஆண்டவர் ஒரு தேவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷனா இருந்தனால உடனே நாத்தான் அனுப்புறாரு. உடனே இப்ப தாவீது கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஒரு தேவ மனுஷன் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. அந்த ஆத்துமா விலையேற பெற்றது. அதனால உடனே அனுப்புகிறார். அன்றைக்கு இன்றைக்கும் உடனே தம் வார்த்தைகளை அனுப்புகிறார். உடனே 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 நம்முடைய மனசாட்சியை உணர்த்துகிறார். உடனே வேதத்தை படிக்கும் போது அந்த வசனத்தின் மூலம் இடைபெறுகிறார். ஆலயத்துக்கு வரும்போது உடனே ஊழியர்கள் மூலமாய் அந்த வார்த்தையை துணிக்க வைக்கிறார். புறக்கணியாத தேவர் நம்முடைய குற்ற உணர்வுகளை அறிக்கையிட்டு தாவீதை போல அர்ப்பணித்து அவருடைய நீதியின் வழியில் நடந்து அவருக்கு மகிமையா இருக்க வேண்டும் என்று பிற்காலத்தில் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறதினாலே இந்த காரியங்களை அன்றைக்கு செய்தார். இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சரி, யார புறக்கணிக்கல? ஒரு 3 சாட்சி பைபிள்ல. யார புறக்கணிக்கல? இந்த முதல் ஆராதனையில ஒரு காரியத்தை மட்டும் பிரஸ் பண்ணி சொல்ல விரும்புறேன், அழுத்தமா. 2வது ஆராதனையில இன்னொரு நபரை குறித்து விளக்கமா சொல்ல விரும்புறேன். 3வது ஆராதனையில இன்னொருவரை பற்றி. ஆனா அந்த 3 பேரை இப்ப நீங்க வந்ததனால மேலோட்டமா சொல்லிடுறேன். ஒண்ணு, அவமதிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். யாரு? அன்னாள் அவமதிக்கப்பட்டவள். 2வது, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் புறக்கணிப்பது இல்லை. சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேவன் புறக்கணிப்பது இல்லை. 3வது, மற்றவர்களால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தேவன் புறக்கணிப்பதில்லை. இதெல்லாம் கொஞ்சம் சொல்றேன். அவமதிக்கப்பட்டவர்கள் இவங்க மற்றவங்களை அவமதிக்கவில்லை. எத்தனை பேருக்கு விளங்குது? மற்றவங்க அவமதிக்கும் போது மற்றவர்களை நாம என்ன செய்யக்கூடாது? நாம அவமதிக்கப்பட்டோம், கேவலமா நினைக்கப்பட்டோம். ஆனா மற்றவர்களை நாம கேவலமா நினைக்கவோ அவமதிக்க கூடாது. இத கொஞ்சம் நாம சொல்றோம். 2வது, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களை சமுதாயம் புறக்கணிக்கும், ஆனா நாம அவர்களை புறக்கணிக்க கூடாது. அவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும். இத 2வது ஆறுதனால தான் விரிவா பேசுவார். 3வது விஷயம், குற்றம் சாட்டுவதற்கென்றே ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கும். அவங்க குற்றப்படுத்தலாம், ஆனா நாம குற்றவாளியா தீர்க்க அந்த அளவுக்கு நம்முடைய மனம் துணிகரம் கொள்ள கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவர்களை நாம புறக்கணிக்க கூடாது. அவமதிக்கப்பட்டது யார்? அன்னாள். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டது யாரு? 10 குஷ்டரோகிகள். மற்றவர்களால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார்? ஆயக்காரன். இது 3 சம்பவம் பார்த்தீங்கன்னா மன உடைந்த வாழ்க்கை.
நஞ்சி போன, இதயம் நைந்து போன, மனம் கசந்த தன்மையுள்ள 3 கேரக்டர், 3 தன்மையுடையவர்கள். ஒருத்தவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பிடிக்கலன்னு தானே. ஆனா ஆண்டவர் புறக்கணிக்கவில்லை. அந்நாளுக்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7 இருந்து 11 வரைக்கும் படிங்க. அந்நாள் அவமதிக்கப்பட்ட சம்பவத்தை பார்க்க முடியும். அந்நாள் இது சம்பவம் தெரியிட்டு மெத்தனமா உட்கார்ந்துக்க கூடாது. வசனத்தை பார்க்கணும். எல்லாம் எங்க அந்நாள் தானே, அது அந்நாள். இந்நாள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் புத்தி கூர்மையோட வசனங்களை படிச்சு வார்த்தைகளை உள்வாங்கணும். ஓ அந்நாள் தானே, அது 1000 முறை கேட்டாச்சு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஏற்றபடி உணர்வை கொடுக்க இந்த வசனத்தின் மூலம் அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்நாள் அதை மட்டும் கொஞ்சம் யோசிப்போம். 2வது, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் யாரு? 10 குஷ்டரோகிங்க. குஷ்டரோகிங்கன்னா இங்கேயும் சரிதான். அன்றைக்கு யூத சமுதாயத்துல கூட அன்றைக்கு வேதத்துல பார்க்கிறோம், அவங்க ஜனங்களோட பழக முடியாது. பாளையத்துக்கு புறம்பதான் அவங்க இருக்கணும். ஆனா அவங்க ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. யூதர், ஆண்டவர் இயேசு ஒரு யூதர். அவர்கிட்ட வர்றாங்க 10 பேரும், எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் அந்த குஷ்டரோகிகளை தொட்டு சுகம் கொடுத்தார். நம்மளுக்கு நல்லவங்களையே, ஏன்னா ரொம்ப ரொம்ப வாசனை, நம்ம இருதயம் ரொம்ப நல்ல வாசனை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப நல்ல மனமான வாசனை. மற்றவங்களை பார்த்தா அதுகிட்ட யார் வச்சுக்குவா, இதுகிட்ட நம்ம வாழ்க்கை ரொம்ப மேல இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. நாத்தம் பிடிச்ச, சுத்தம் இல்லாத, சுகாதாரம் இல்லாத அந்த குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தாங்க. 3வது, குற்றச்சாட்டப்பட்டவர்கள். பரிசேயன் குற்றப்படுத்துறான். பரிசேயன் விரல் நீட்டுகிறார். ஆனா அதற்கு பதில் சொல்லல ஆயக்காரன். இப்போ லூக்கா 17 சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட குஷ்டரோகிகளுக்கான ரெஃபரன்ஸ். லூக்கா 17 11 முதல் 19. இந்த 3வது குறிப்புக்கான குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபரை குறித்து பார்க்கும்போது ஆயக்காரன். லூக்கா 18 13 16. இதை வார்த்தையா தியானிக்க போறோம் 3 ஆராதனை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனை மற்றவன் சொல்றான் அவன் விபச்சாரக்காரன், ஆனா கர்த்தர் சொன்னார் அவன் நீதிமான் என்று. காரணம் இருக்கு, அதனாலதான் காரணம் இருக்கிறது. இப்போ யாரையும் புறக்கணியாத தேவன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் பார்ப்போம். இந்த வார்த்தை கேட்டு நீங்க அசப்பட்டாலே போதும், இந்த வார்த்தைகள் சிந்தனைக்குள்ளே வந்தாலே போதும். இப்படிப்பட்ட வார்த்தையை நினைவிலே கொண்டு வந்து தியானித்தாலே போதும். வேத வசனத்தின்படி நாம வளர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற மக்களை புறக்கணியாத தேவனுக்கு அவர் மனசை சந்தோஷப்படுத்துகிற மக்களாய் நாம மாறிவிட முடியும். 1 சாமுவேல் 1:7 பாருங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடி வாக்குவாள்,
அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். என்ன விஷயம்? ஒரு ஃபேமிலி, எல்கானா, அவங்களுக்கு 2 மனைவி. அன்றைக்கு 2 மனைவி, 4 மனைவி, 1000 அப்படின்னு இருந்தது. இன்றைக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும் ஒருத்தவனுக்கு. இன்னைக்கு ஏன் பழைய ஏற்பாட்டில் இல்லையா? இன்னைக்கு ஒரே ஒரு கணவன் தான், ஒரே ஒரு மனைவி தான். இதுக்கு மாற போனா அதுதான் விபச்சாரம். விபச்சாரம் செய்யறவங்க பரலோகத்துக்கு போக, சத்தமா சொல்லுங்க, போக முடியாது. யாரா இருந்தா ஒருவேளை இதுக்கு முன்ன கண்ணால பார்த்து பண்ணியிருக்கலாம், தப்பு செஞ்சிருக்கலாம், அதை முழுமையா விட்டுடணும். அதை விட்டுடணும். விடாத பட்சத்தில் இந்த செய்தியை கேட்கும் போது கூட உன் இருதயம் கடினமா இருக்குமானால் நீங்க புறக்கணிக்கப்படுவீர்கள். 2 மனைவி இருக்க கூட. தெரியாத நேரத்தில் எப்படியும் மனைவி மட்டும் சொல்ல, கணவன், 2 கணவன் இருக்கக்கூடாது, 2 மனைவி. அதுக்குரிய வழிமுறைகள், வசனங்கள் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். தேவன் புறக்கணிக்காம இருக்கணும்னா சரி. அன்னைக்கு அது அப்படி இருந்தது. நாம ஒண்ணு சொல்வதற்கு இல்லை. இதை கொஸ்டின்லாம் எழுப்ப முடியாது, பைபிள்ல தானே. அதெல்லாம் நம்ம வாதத்துக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பெரியநாளுக்கு பிள்ளைங்க இருந்தாங்க, அந்நாளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது, அந்த கர்த்தத்தை கர்த்தர் தான் அடைச்சு வச்சிருந்தார். இவங்க கர்த்தரை தேடுகிற குடும்பம், சபைக்கு போற குடும்பம், தேவ வசனத்தை கேட்கிற குடும்பம். கற்பத்தை ஆண்டவர் அந்த பெண்ண கற்பத்தை அடைச்சிருக்காரு. ஏன்? பின்னாட்களில் அற்புதங்களை செய்ய. இதெல்லாம் தேவனுடைய பிளான். சில காரியம் அடைக்கப்பட்டு இருக்கும். ஏன் எங்களுக்கு மட்டும் இது அடைக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலையில நீங்க சொல்லலாம். ஆனால் இதற்கு பின்னால ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா அந்த திட்டத்தை புரிஞ்சிக்க மாட்டோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு புலம்பிக்கிட்டு இருப்போம். கர்த்தருக்கு பயந்தவங்க தான், ஆலயத்துக்கு போனவங்க தான். ஆனா மற்றவங்களை கேவலமா பார்க்கிறாங்க. இந்த பெண்ணு கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தா, அப்படி அடைச்சதுனால அவள் व्यसனப்படுத்துற. மிகவும் உன்னை போலதான் அவங்களும், உன்னை போலதான் அந்த எல்லாருக்கும் வீடு. தன்னை போல் பிறனை நேசிக்கிற மனம் இல்லை. அப்போ व्यसனப்படுத்துறதுனால 7ஆம் வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், கவனிங்க, ஆலயத்துக்கு போற நேரத்துல தான், ஆலயத்துக்கு போகும்போது உன் நடை ஜாக்கிரதையா இருக்கணும், உன் பார்வை ஜாக்கிரதையா இருக்கணும், உன் பேச்சு ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப பயத்தோட வரணும். ஆனா ஆலயத்துக்கு போகும்போது குழப்பம் பண்றாங்க. தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சம்பாஷணை, தேவையில்லாதவர்களை பற்றி. அப்புறம் கோயில வந்து உட்கார்ந்து அப்புறம் இங்க வந்து குத்திக்கிட்டு இருக்கிறது மனசு. கோயிலுக்கு போகும்போது வருஷந்தோறும் அப்படி பண்ணுவாளாம். அந்த வார்த்தையை பாருங்க, மனம் அடிவாக்குவாள், மனசை உடைச்சிருவாங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபம், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை அவர் புறக்கணிப்பதில்லை. மன உடைங்கி போன வாழ்க்கை, மனமடிவா. வீட்டில் உள்ளவங்களுக்கு வீட்டில் நடக்கிற விஷயம். அப்ப வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு மனம் இருந்தா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே பைபிள் படிச்சா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஜெபம் பண்ணினா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆராதனை செய்தா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே தெய்வீகத்தை உணர்ந்தா, வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் தேவன் யாருங்கிற ஒரு புரிதல், உணர்வு, தெளிவு இருந்தால் இந்த குழப்பத்துக்கு காரணமாக இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப இல்லாததுனால தான் இந்த குழப்பம். இன்னொருத்தவங்க மனசை நோக்கடிக்கிறது. கோயிலுக்கு போறவங்க
கோயிலுக்கு போறவங்க மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். ஆலயத்துல வந்து ஆண்டவரை தேடுறவங்க மற்றவர்கள் ஆத்மாவை சமாதானப்படுத்தணும். அவங்களோட சேர்ந்துகிட்ட நாம மோசமா போகிற வாயின் வார்த்தை எவ்வளவு மோசமா இருக்கு. ஆலயத்துக்கு வருகிற ஆண்டுடைய பிள்ளைகளின் நாவு ஜாக்கிரதையா இருக்கணும். துதிக்கிற வாயால் இன்னொருத்தவங்க அழுது உடைஞ்சி நொறுங்கி போற அளவுக்கு வார்த்தைகளை நாம் உச்சரிக்க நானும் பண்ணியிருக்கிறேன். ஆனா உணர்த்தப்படும் போது நாம் அதை செய்யறது இல்லை. உங்களை ஆண்டவர் உணர்த்தும் போது நீங்கள் அப்படி செய்ய ஏற்கனவே சொல்லி இருக்கேன். அந்நாளை போல பாதிக்கப்பட்டவங்களாவும் இருப்போம், பெரிநாளை போல வாய் கொழுப்பு உள்ளவங்களாவும் இருப்போம். ஆனா அந்நாளை போல இருக்கிறதை விட பெரிநாளை போல இருக்கிற கொழுப்பு தான் நிறைய பேருக்கு இருக்கு. ரொம்ப கொழுப்புனா ஒன்னும் தப்பான வார்த்தை இல்ல, பைபிள் இருக்கு, தமிழ் வார்த்தை, சரியான வார்த்தை. அது நிறைய கொழுப்பு இருக்கு. அது என்னென்னவோ சொல்லி திட்டும் போது சொல்லுவாங்க, கண்ணை வச்சு சொல்லுவாங்க, நெஞ்ச வச்சு சொல்லுவாங்க, உடலை வச்சு சொல்லுவாங்க, பேச்ச வச்சு சொல்லுவாங்க, பார்வையை வச்சு சொல்லுவாங்க. நாம் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை என்ன? மனசை நோகடிக்கிறது. ஏற்கனவே அவங்க குழந்தை கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு குறையோட இருக்காங்க. அந்த வலி அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வாழ்க்கையின் வலி அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க சந்திக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. அதனால்தான் இன்னொருத்தவங்க வலி என்னன்னு தனக்கு புரிந்தால் நாம அவங்களை நடத்துற விதமே வேற. அவங்களும் மனுஷாடு, நம்ம மனுஷங்க. அப்ப அந்த கோயிலுக்கு வர அந்த பெண்ணுக்கு பெருமை, கர்வம். தன்னை என்ன கர்வம்? நான் பிள்ளை, எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஐயோ அவங்கள பாரு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, புறக்கணிக்கப்பட்டவர்கள் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். புறக்கணிக்கப்பட்டவர்கள் யாரு? அவர்கள் கூட கர்த்தர் இருப்பார். ஏன்னா புறக்கணிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கு, வேற பக்கம் போகாது. புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய சிந்தனை எங்க இருக்கும்? எனக்கு ஆண்டவரை விட்டால் வேற வழி இல்லை, தேவன் தான் எங்களுக்கு ஏன் நிலைமை, என் குடும்பத்தின் நிலைமை, என்னுடைய எதிர்காலம், நான் கடந்து போகிற பாதை, எனக்கு இருக்கிற பிரச்சனைங்க எல்லாமே மனுஷனுக்கு புரிஞ்சிக்கல. புருஷனும் நிறைய ஹெல்ப் பண்றாரு, அவராலும் புரிஞ்சிக்க முடியாது. அந்த வீட்டுல ஒரு அம்மா அப்படியே குத்துக்கல்ல போல உட்கார்ந்துக்கிட்டே அழ வைக்கணும்னே இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, அவங்கள நான் சொல்ல வேணாம், எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எனக்கு ஆண்டவர் இருக்காரு. ஏன்னா நான் ஆலயத்துக்கு போறேன், சாப்பிடல, அழுதாம புருஷன் ஆறுதல் படுத்துறாரு. 10ஆம் வசனம், ஆலயத்துல சிலர் மற்றவங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஏன் நீ சர்ச்சுக்கு வரல, ஏன் அதுக்கு வரல, இதுக்கு வரல, ஏன் இவங்க தான் பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்க போறாங்க, அந்த அவங்க பார்வை சரியில்லை அதனால நான் சர்ச்சுக்கு வரல, இவங்க அப்படி பேசுனாங்க அதனால நான் சர்ச்சுக்கு வரல. அவங்க தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறாங்களா? அவங்க தான் உங்களுக்கு சரியான வழியில் நடத்த போகிறாங்களா? சபைக்கு வந்து கர்த்தரை தேடும் போது எவ்வளவு பெரிய ஆலோசனைகள். அப்படி ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா மாற்றிக்கொள்ளுங்க. ஆனா அந்நாள் அதை குறித்து கவலைப்படல. சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும், வேதனைப்படுத்துறவங்க வேதனைப்படுத்தட்டும் என்று சொல்லி அவள் போய் ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து. அப்போ மனமடி வாக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? மற்றவங்களை சபிக்க. எல்லாம் என்ன பாக்குறீங்களா? மற்றவங்களை சபிக்க ஃபர்ஸ்ட் அந்த புத்தி தான் வரும் சிலருக்கு. என்னென்னவோ சொல்லுவாங்க, மற்றவங்களை ஒப்பிட்டு என்னென்னவோ சொல்லுவாங்க. தேவனுக்கு பயந்து தேவ சபைக்கு வரவங்க என்னதான் முதுகுல குத்தினாலும், என்னதான் வார்த்தையால உள்ளத்தை உடைச்சாலும், தேவன் தான் நமக்கு தலைவீதி, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் விடுதலை கொடுக்கணும்,
அவர் தான் பதில் கொடுக்கணும். அவர் தான் அற்புதங்களை செய்ய முடியும். அவர் தான் என் குடும்பத்தை கட்ட முடியும். என் கண்ணீரை அவர் தான் துடைக்க முடியும். என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான் செய்ய முடியும் என்கிற தெளிவுள்ளவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து பதில் கொடுக்கும் தேவனிடத்தில் சரியாய் நடக்க வேண்டும். அதனால அதை செஞ்சாங்க. அழுது, மிகவும் அழுது, மனங்கசந்து அழுது, மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி, சத்தமா சொல்லுங்க, பெரிய ஊரு ஃபுல்லா பேரை கெடுக்கல. என் புருஷன் அந்த வீட்டுல இருக்கிறாள ஒருத்தவ, அவ இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போன் பண்ணி, எல்லாரும் அன்னைக்கு போன் இல்லையே, அப்படி இருந்தா கூட அன்னாள் அதை செஞ்சிருக்க. சத்தமா சொல்லுங்க. கடவுளுக்கு பயந்தவங்க மற்றவங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. திரும்ப 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 மனசை நோகடிக்க மாட்டார்கள். அதற்கு பதில் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பாங்க. இது எனக்கு லெசன். நீங்க எல்லாம் கத்துக்கணும். உங்க அவசரம் உள்ள நம்ம வீட்டுல சிலர் அவசர கொடுக்கைங்க இருக்கும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். குடும்பமா சேர்ந்துகிட்டு மற்றவர்கள் தலையிட்டு இன்னும் வாரி கட்டிக்க கூடாது. நீங்க உங்க குடும்பம், மற்றவங்க குடும்பம், சபை குடும்பம், ஒரு ஆத்மாவுக்கு நாம இடர்லாம் இருக்க கூடாது. பாதிப்பு இருக்குதா, அவமானம், பிரச்சனை இருக்கு, அது ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால அந்நாளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆலயம் செல்லுகிறவர்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்வார்கள். அவரால் தான் உயிர் வாழுகிறோம். என் கற்பத்தை ஆண்டவர் தான் அடைச்சிருக்கிறார்னு அந்நாளுக்கு தெரியும். அதனால என் ஆண்டவர் எனக்கு அந்த என்னை நோகடிக்கிற மக்களுக்கு முன்னால எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாருங்கிற விசுவாசம். ஆனா அந்நாள் தப்பு பண்ணல, அந்நாள் தவறு செய்யவில்லை. என் ஆண்டவர் எனக்கு இறங்குவார். அப்படியே நான் தப்பு செஞ்சிருந்தா கூட என் ஆண்டவர் பாதத்தை அழுது உடஞ்சி நொறுங்கி ஒப்பு கொடுப்பேன். என் கர்த்தர் என்னை புறக்கணிக்க மாட்டார். அழுதாங்க, கர்த்தர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, இருதயத்தை ஊத்திட்டாங்க. நடந்தது என்ன? 1:19. ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் தான் நினைப்பார். சத்தமா சொல்லுங்க. மனுஷன் புறக்கணிப்பான், மனுஷன் புறக்கணிப்பான். குறைகளை சொல்லி சொல்லி சொல்லி, பாட்டு கூட ஞாபகம் வருது, நேரம் இல்லை, சொல்லி சொல்லி புறக்கணிப்பான். ஆனா ஆண்டவர் நினைக்கிறவர். அந்த சிச்சுவேஷன் அவருக்கு தெரியும். நடந்து போகிற பாதை, எதனால் இந்த அந்நாளுக்கு இந்த பிரச்சனை வந்தது, யார் இதற்கு காரணம், ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதனால உடனே நினைக்க ஆரம்பிச்சார். கண்ணீரோடு அழுது ஒப்பு கொடுக்கிறவங்க கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களை நோகடிக்காம தாம் வலிய தாங்கி கொண்டு பலிய மாற்றுகிற ஆண்டவர் சமூகத்தில் அந்த மன வேதனையை சொல்லும் போது உடனே கர்த்தர் இறங்குவார். நறுங்குண்டதுமான ஆவியை புறக்கணியே. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். எந்த பெரிநாள் கேவலமா அவமதித்தாளோ அவளுக்கு முன்னாலேயே அந்நாளை கர்த்தர் ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். சத்தமாமின்னு சொல்லுங்க. அப்புறம் சாமுவேல் பெரிய ஊழியக்காரர், எவ்வளவு பெஸ்டா கொடுத்தாரு பாருங்க. பெரிநாளில் பிள்ளைகளை குறித்து பைபிள்ல இல்ல. அவமதிக்கப்பட்ட அந்நாளின் பிள்ளையோ ஆண்டவரின் பிரதிநிதியாய் பெரிய ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றினாரு. நம்முடைய பங்கு இருக்கு, நாமும் ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிநாள் மனநிலை நமக்கு இருக்கான்னு பார்க்கணும், அந்நாளின் மனநிலை நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுக்கும் இடையில தேவனுக்கு பிரியமா வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கணும். அப்படி செயல்படும் போது
ஆண்டவர் செய்கிற காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட பதில் பெற்ற பின்பு நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றேன், கோயில் பக்கம் முதுக காட்டிட்டு உலகத்தின் பக்கம் முகத்தை காட்டி இஷ்டத்துக்கு போகக்கூடாது. கோயில் பக்கம் முதுகு, ஃபாஸ்டிங் பிரேயர் இல்லை, பைபிள் ஸ்டடி இல்லை, ஈவினிங் சர்வீஸ் இல்லை, ஊழியம் இல்லை, கர்த்தருடைய காரியம் இல்லை, முதுகை காட்டுவது. ஆனா உலகம் 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 ஃபுல்லா உலகத்தை சுற்றுவது. ஆனா அந்நாள் அப்படி செய்யல, திரும்பவும் ஆலயத்துக்கு வருகிறாள். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? திரும்பவும் ஆலயத்துக்கு வந்து செய்த நன்மையை நினைத்து செய்த பொருத்தனைய நிறைவேற்றி என்ன செய்யறாங்க தெரியுமா? முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்றாங்க. நேரத்தை கவனத்தில் கொண்டு இந்த வார்த்தையோட நான் முடிக்க விரும்புறேன். குறிப்பா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள். இதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை பாருங்க, இதுக்கு முன்னாடி உள்ள இதே பெண்ணினுடைய நிலைமை, அதே அந்நாளி நிலைமை பாருங்க. இருதயம் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அதான் கொஞ்சம் சில நன்மைகள் உயர்வுகள் பெற்றா கொம்பு முளைச்சிடும். என்ன கொம்பு? யாரையும் மதிக்க மாட்டாங்க. அந்நாள் பாருங்க என்ன சொல்றாங்க? என் கர்த்தர் இந்த காரியத்தை என் கர்த்தர் செய்தார், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. ஆனா போயிட்டு அவங்க சண்டை போடல, திரும்ப பகைச்சாங்க. ஆனா திரும்ப போயிட்டு அவங்க கிட்ட என்ன செய்யல? சண்டை போடவில்லை. ஆனா என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். ரட்சிக்கும் தேவன், புறக்கணியாத தேவன், இன்றைக்கு அந்த தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார். அப்ப உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன? அவமதிக்கப்பட்டோமா? நம்முடைய தொடர்புகள் எல்லாம் யாரோட இருக்கணும் சொல்லுங்க? ஆலயம், ஆண்டவர், தெய்வீகம். தலைகுறிவாயிடுச்சு, வாழ்க்கையில குறைவாகவே வாழுற, வீட்டில் உள்ளவங்களே கேவலமா பேசுறாங்க. அதனால ரோட்ல அலட்டிக்கிட்டு இருக்க கூடாது. எங்க வரணும்? உங்க வீட்டை விட்டு எந்த வீட்டுக்கு வரணும்? சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வீட்டுக்கு வரணும். அப்பதான் இந்த சரீரமாகிய வீடு காக்கப்படும். தேவனுடைய வீட்டுல வந்து தனியா விழுந்து கிடக்கணும். யார் வர்றீங்க? எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு சூழ்நிலை இருக்கு. சர்ச்ச வந்து கதவை திறந்து வந்து சர்ச்சில் பிரச்சனை தீர அழுது ஜெபிக்கிறவங்க எத்தனை பேரு? புதன்கிழமையில ஜெபம் வச்சா அதிகம் பிசாசு தடைப்படணும். சரி, இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சது? சத்தமா சொல்லுங்க. ஆனா இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு. அவ்வளவுதான் நாம செய்ய வேண்டிய கடமை. இப்ப இவ்வளவு வசனத்தை கேட்டுட்டு தலையை ஆட்டிட்டு தோத்திரம் போட்டுட்டு திரும்ப நம்ம வழி வேற இருந்தா அப்புறம் இன்னும் கற்பத்தை அடைக்கிறது போல வழிகள் அடைக்கப்படும். ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அடைக்கப்பட்டதை திறக்கணும்னு விரும்புகிறார். அவர் மகிமையான தேவன். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். நான் 2 வசனம் சொல்றேன். எழுந்து நிற்கும் போது சங்கீதம் 69:33. சங்கீதம் 69:33 என்ன சொல்றாரு பாருங்க. 69:33 கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை, அந்நாள் எளிய ஒரு பெண்ணு, கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியா. விண்ணப்பம் பண்ணணும், நாம் அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் புறக்கணியா. யோபு 36:5
யோபு 36:5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியா, மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அப்போ அவர் ஒருவரையும், சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் புறக்கணியார்னா என்ன? கைவிட்டுட்டாரு. நீங்க தான், நாம தான் கைவிட்டுட்டு போறோம் அவரை. நாம தான் உலகத்தின் மேல ஆசை வச்சு உலகத்தை ரொம்ப நம்ம வாழ்க்கையில உள்ளத்துல வச்சுக்கிட்டு கர்த்தர் விரும்புறதை செய்யாம நாம விரும்புற அளவுக்கு நாம தான் ஆண்டவரை விட்டுட்டு போறோம். ஆண்டவர் யாரையும் புறக்கணிப்பதில்லை. ஏன் தெரியுமா? கவனிங்க, ஏற்கனவே ஒருவர் நமக்காக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஏசாயா 53:3. ஏற்கனவே நமக்காக புறக்கணிக்கப்படுறாங்கன்னு தெரியும். ஒரு கூட்டத்தை புறக்கணிக்கணும் தெரியும். ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே அவர் நமக்காக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த வார்த்தைகளை போயிட்டு சிந்திப்போம். 2வது கன்னட ஆராதனையில 2வது குறிப்பை முக்கியமா தியானிக்க போகிறோம். மற்றதை மேலோட்டமா சொல்லிட்டு அதை நாம தியானிக்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம். நான் இதை ஆயத்தப்படுத்தும் போதே கர்த்தர் என்னோட அவ்வளோ அழகா பேசினார். நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஊழியக்காரவங்க வசனத்தை படிக்கும் போதே கர்த்தர் பேசுகிறார். அதன் பிறகு மற்றவர்களுக்கு சொல்லும் போது கர்த்தர் பேசுகிறார். அதன் பிறகு பின்னாட்களில் அதை யோசிக்கும் போது இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். உடைந்து போன உள்ளத்தின் காயத்தை கட்டுகிற தேவன் அவர். அதனாலதான் இந்த மனமடிவாக்கப்பட்ட அன்னாள் மனங்கசந்து அழுது மனதில் விடுதலை பெற்ற அன்னாள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாள். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உன் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்து மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்து மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹலமதி பரவரமரதுர மதிம ரீனர மனதர மதிமன மனவரதுர மதிதர தீமன பதே விதோதகர துரகர துர மதியந்தர